தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாத கால இடைவெளி தான் இருக்கிறது. அடுத்த மாதம் இறுதியில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிடும். அதற்கு முன்னதாகவே தேர்தலில் களம் காண விரும்பக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களையும் தேர்வு செய்து தயாராக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டு வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடங்க முடியும். இந்த நிலையில தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாக இருக்கிறது. ஆனால் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 3 முறை சட்டசபை தேர்தலில் களம் கண்ட தேமுதிக 4வது முறையாக போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில அதிமுகவுடனும் திமுகவுடனும் பிரேமலதா விஜயகாந்த் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில தொடக்க காலத்துல 10.5% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. தற்போது 1%த்திற்கும் கீழாக இறங்கிவிட்டது. இதனால அதிமுக தரப்பிலும் திமுக தரப்பிலும் தேமுதிகவிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படல. ஆனால் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் இரு தரப்பிலும் 10 தொகுதிகளுக்கு மேல் தர வேண்டும், ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி தரப்பட வேண்டும், தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டும் என்றெல்லாம் ஏராளமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அந்த வகையில திமுக தரப்புல 6 தொகுதிகள் தருவதாகவும் அதிமுக தரப்புல 8 தொகுதிகள் தருவதாகவும் பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னையில பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்துல பிரேமலதாவும் கலந்து கொள்ளும்படியான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. ஆனால் கடைசி கட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்துல ஆட்சி அமைந்தால் ஒரு அமைச்சர் பதவி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தாங்க. இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடி கலந்து கொண்ட கூட்டத்துல பங்கேற்கல. இந்த நிலையில சென்னை விமான நிலையத்துல அவங்க நிருபர்களுக்கு பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. அப்போது அவங்க பேசும் பொழுது கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக எந்த கால தாமதமும் செய்யவில்லை, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை, யார் யார் எந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை, வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிக்கவில்லை. எனவே இன்னும் நேரம் இருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப் போகிறார்கள். ஆனால் நிறைய நேரம் இருக்கிறது.